Hi, hello, and welcome to Mathematical 360. ஏழில் நம்ம போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 கணிதவியல். இந்த சப்ஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 6 இருபரிமாண பகுமுறை வடிவியல். சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பொது மற்றும் திட்டமிட்ட நேர்கோடுக்கு இடையே உள்ள தொடர்பு. இந்த டாபிக் பற்றி இந்த வீடியோல பார்க்க போகிறோம். பொது மற்றும் திட்டமிட்ட நேர்கோடுக்கு இடையே உள்ள தொடர்பு. The relation between the equation of pair of straight lines. அதாவது இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி இரட்டை நேர்கோடு என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த வீக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இரட்டை நேர்கோடு என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிலேஷன்ஸ் வந்து அதாவது இதுக்கிடையே உள்ள தொடர்பு என்னன்னு சொல்லிட்டு, அதாவது பொது திட்டமிட்ட நேர்கோடுக்கு இடையே உள்ள தொடர்பு என்னன்னு சொல்லிட்டு ஒன்றா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ax square plus 2hxy plus by square equal to 0. இது 6.4 எடுத்துக்கங்க. ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c equal to 0. இது 6.42 எடுத்துக்கங்க. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இது கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ங்கிற கிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ax square plus 2hxy plus by squareங்கிற அந்த இரட்டை கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அமையும். அதாவது ஆரிஜின் இருக்கிற மாதிரி அமையுது. ஸோ அந்த மாதிரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 6.41 ஈக்குவேஷன் நீங்கள் கிராஃப்ல போட்டிங்கன்னா ஒரு வேல்யூஸை வச்சு இந்த மாதிரி லைன் தான் இந்த மாதிரி இரட்டை கோடு தான் வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற ஒரு பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணி வேற எங்கேயாவது இந்த மாதிரி இரட்டை கோடுகள் வந்துச்சுன்னா ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்ம் தான் இது. ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus equal to 0. ஸோ இது இந்த மாதிரி பிங்கிற பாயிண்ட்ல வர ஜென்ரல் ஃபார்ம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆரிஜின் போகிற இரட்டை நேர்கோடுல ஜென்ரல் ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஜென்ரல் ஃபார்ம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன், அதாவது பொது திட்ட நேர்கோடுகளில் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். அதாவது ஆரிஜின் வழியில போறதுனால இந்த 2hx 2gx 2fy வரதில்லை, ஏன்னா ஜீரோங்கிறதுனால. செகண்ட் ரிலேஷன் இவ்விரு இரட்டை நேர்கோடுகளின் சாய்வுகள். அதாவது சாய்வுகள்னா எம்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ சாய்வு என்னன்னு சொல்லிட்டு கோட்டினோட சாய்வுங்கிற டாப்பிக்கை பார்த்துருப்போம். அந்த டீக்கானுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் சாய்வு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அதாவது இந்த ரெண்டு இரட்டை கோடுள்ள சாய்வு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் XY மற்றும் ஒய் ஸ்கொயரின் குணங்களை மட்டுமே சார்ந்திருக்கும். அதாவது குணம்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட்டும் அதே மாதிரி இந்த எக்ஸோட கோஃபிஷியன்ட்டும் அதான் வந்து பார்த்தீங்கன்னா குணங்கள்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருக்கிற அந்த ரெண்டு லைனோட சாய்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் கோஃபிஷியன்ட்டையும் XY கோஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயர் கோஃபிஷியன்ட் டிபெண்ட் பண்ணி அது வேரி ஆகும். ஸோ இதை மட்டும் தான் அந்த சாய்வு வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிலேஷன். தேர்ட் ஒன் சமன்பாடு 6.4 வெட்டி கொள்ளும் புள்ளி 0,0. ஸோ இந்த 6.41 ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி வழியா சொல்றதுனால இந்த 2gxும் 2fy 0 ஆயிடுது. ஸோ எக்ஸோட வழி ஒய்யோட வழி 0 ஆயிடுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ax square plus 2hxy plus by squareன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அதனால ஆரிஜின் வழியில போகும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் அதோட பாயிண்ட் வந்து 0,0ன்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதாவது 6.41 வந்து பார்த்தீங்கன்னா அது வெட்டிக்கொள்ளும் புள்ளி, அந்த ரெண்டு லைன் வெட்டிக்கொள்ற புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 0,0ன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் 6.42 வெட்டிக்கொள்ளும் புள்ளி. இது வந்து பார்த்தீங்கன்னா hf minus pg divided by ab minus h square. ஆமா, எக்ஸ் பாயிண்ட்டுக்கு இதுதான் ஃபார்முலா. ஒய்யோட பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா gh minus af divided by ab minus h square. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட ஃபார்முலா. அதாவது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் மெமரைஸ் தான் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பொது வடிவத்தில் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் அது ரெண்டு கொடு வெட்டிக்கொள்ளும் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. அதாவது இதுல வந்து பார்த்தீங்கன்னா ABFHGன்னு என்னன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருக்கோம். அதாவது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட், அதே மாதிரி பிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா GF அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது GHF. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா G அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதே மாதிரி ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல F இருக்கு பாத்தீங்களா, அதாவது இங்க மென்ஷன் பண்ணிக்கிறதே தான். ஸோ ஏபிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஃபிஷியன்ட்ல அதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜிங்கிற வேல்யூ நமக்கே தெரியும் ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் ஃபார்மோட கம்பேரிசன் பண்ணி ஜியோட வேல்யூ சப்மிட் பண்ணணும். இங்க ஜென்ரல் ஃபார்ம்ல F என்ன இருக்கோ, Fங்கிற இடத்துல என்ன இருக்கோ அதை போட்டு நம்ம சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 பாயிண்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 ஈக்குவேஷனுக்கு இருக்கிற தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் வந்து 0,01 ஜென்ரல் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல சப்மிட் பண்ணீங்கன்னா அதோட பாயிண்ட் கிடைக்கும். ஸோ ஃபோர்த் ரிலேஷன், கோணம் தீட்டா என்பது a² + 2hxy + by² = 0 மற்றும் a² + 2hxy + by² + 2gx + 2fy + c = 0 ஆகிய இரட்டை நேர்கோடுகளின் கோணம் சமமாகும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை நேர்கோடுகளோட கோணம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த கிராஃப் முன்னாடி பார்த்த மாதிரி இங்க ஒரு இரட்டை கோடும் இந்த ஆர்ஜின் மேல இரட்டை கோடு இருக்கு. ஸோ இந்த 2 இரட்டை கோடோட கோணமும் சமமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாயிண்ட், அதாவது அதோட வெட்டிக்கொள்ளும் பாயிண்ட் வேணா வேற எங்கேயோ அமையுமே தவிர அதோட ஆங்கிள்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆங்கிளும் சமமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது 2 ஆங்கிள் சமமா இருக்கிறதுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா θ = tan inverse modulus of 2 × √h² - ab / a + b. இந்த ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணிக்கணும் சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த θங்கிறது வந்து டெரைவ் பண்ணி எப்படி டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த θ வேல்யூ என்னன்னா tan inverse, இது நீங்க ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கலாம். இந்த 2h² - ab / a + b. ஸோ a நமக்கு தெரியும் x கோட கோஎஃபிஷியன்ட், b நமக்கு தெரியும் y கோட கோஎஃபிஷியன்ட், h² நமக்கு தெரியும். இந்த ஜெனரல் ஃபார்முலா h இருக்கு, அதாவது 2xy க்கு என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் நம்ம எடுத்து போடுவோம். ஸோ இதெல்லாம் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா tan inverse போடும்போது அதோட ஆங்கிள், அதாவது இந்த இரட்டை கோடுகளோட ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சு போகும். So fifth relation, a² + 2hxy + by² = 0 மற்றும் a² + 2hxy + by² + 2gx 2fy + c = 0 என்ற இரண்டு இரட்டை நேர்கோடுகள் செங்குத்து கோடுகள் எனில் a + b = 0. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இரட்டை கோடுகள் 2 வெட்டிக்குது பாத்தீங்களா. இந்த இரட்டை கோடுகள் வந்து பாத்தீங்கன்னா செங்குத்து கோடுகளா இருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃபோட பொசிஷன் மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா இந்த x கோட கோஎஃபிஷியன்ட் ஏவும் y கோட கோஎஃபிஷியன்ட் ஏவும் பியும், அதாவது அந்த 2 வேல்யூ a + b ஆட் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ 0 வந்துச்சுன்னா அது அந்த மாதிரி வேற 2 வேல்யூ சேர்ந்து ஈக்குவேஷன் ஆனாலும் அது வந்து இந்த மாதிரி கிராஃப் மாதிரி செங்குத்து கோடா தான் இருக்கும். அதாவது 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5th ரிலேஷன். அதே மாதிரி a + b வேல்யூ 0 தவிர வேற என்ன வந்தாலும் அந்த இரட்டை கோடுகள் வந்து பாத்தீங்கன்னா செங்குத்து கோடுகளா இருக்காது. அதாவது சம்திங் ஏதாவது சேர்க்கலாம், அதாவது 0 டிகிரிக்கு மேல இல்ல 90 டிகிரிக்கு கீழே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க 180 டிகிரில பார்க்கும்போது 180 டிகிரியும் கிடையாம 180 டிகிரிக்குள்ள 0 டிகிரிக்குள்ள அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது அந்த 90 டிகிரி, அதாவது செங்குத்து கோடுகளா இல்லாம வேற ஒரு ஆங்கிள் தான் அது இருக்கும். அதான் வந்து பாத்தீங்கன்னா 5th ரிலேஷன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இரட்டை நேர்கோடுகள் சார்ந்த நடைமுறை கணக்குகளை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.